இலங்கையில் அடுத்து நடக்க போற, அதாவது நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் இப்ப இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வீட்டுக்கு அனுப்புற நிகழ்வை நடத்த போறதாக எதிர்வு கூறப்படுது. இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் தேசிய மக்கள் சக்தியினுடைய முதல் அரசு அமைக்கப்பட்டு இப்பொழுது இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவைகள் பொறுப்பேற்கப்பட்டு பல வித்தியாசமான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற இடத்துல பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கான தேர்தல் திகதி, அதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. அடுத்த மாதம் வேட்புமனு தாக்கல் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட போகிறது. சரி, என்னதான் இந்த திகதி அறிவிக்கப்பட்டாலும் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பெறப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட வாக்குகள் எந்தெந்த பிரதேசத்தில் எவ்வளவு வாக்குகள் பெறப்பட்டது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் அடுத்து வரப்போற பொது தேர்தல் இப்படி இருக்க போறல, கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நகரப்போற ஒரு தேர்தலா நிச்சயம் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது, எந்த கட்சி பெரும்பான்மையை பெறப்போகுது, என்னதான் தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது ஆட்சியில இருந்தாலும் இந்த கட்சி பெரும்பான்மை 113 என்ற பெரும்பான்மையை பெற்று தனி ஆட்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனாலும் அதற்கு எதிராக என்ன நடக்க போகுது, இப்ப இருக்கிற கட்சிகளை எல்லாமே சேர்ந்து கூட்டாக மாபெரும் கூட்டணியாக இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி மூலமாக இப்ப இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த பலத்தை பறித்துக் கொள்வதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது. அதாவது சஜித் பிரேமதாச தலைமையில் அவரை பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக நிறுத்தி இலங்கையில் இருக்கிற தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் மட்டுமல்லாமல் பல சிங்கள கட்சிகளும் சேர்ந்து எல்லாமே ஒன்றிணைந்து மாபெரும் கூட்டணியாக இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிட போறதாகவும் சொல்லப்படும். அதே நேரத்தில் பல கட்சிகள் இன்னும் அதற்கான முடிவை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. சில கட்சிகள் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. காரணம் என்னென்னா, சில கட்சிகள் தனித்து போட்டியிடுவதற்கு காரணம் தப்பித்தவரை தேசிய மக்கள் சக்தி 113 ஆசனங்களை பெற முடியாமல் ஒரு சில ஆசனங்களை பெறுவது, ஒரு சில ஆசனங்களால் அந்த வாய்ப்பை தவறவிட்டால் சில நேரத்தில் இந்த கட்சிகள் அவர்களோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சில கட்சிகள் தமிழ் கட்சிகள் தனித்து போட்டியிடுவதற்கு முயற்சி செய்வதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல வியூகங்கள் அடுத்து வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் விதைக்கப்பட போகிறது. எது எப்படி இருந்தாலும் பலருடைய கருத்துக்கள் தேசிய மக்கள் சக்தி புதியவர்களை களமிறக்க போகிறது. வித்தியாசமான கோணத்தில் இந்த தேர்தலை அவங்க முகம் கொடுக்க போறாங்க. படித்த இளையவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதை தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர், கிட்டத்தட்ட 99% வீட்டுக்கு அனுப்பப்படுவாங்க மக்களால் சொல்லப்படுது. காரணம், புதியவர்களை உள்வாங்கும் ஆர்வம் நோக்கம் மக்களுக்கு வந்துள்ளது. இதனால இப்ப இருக்கிற இந்த டீல் அரசியல், இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை, தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று சுபபோகம் அனுபவித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே மக்களால் ஒதுக்கப்படுவாங்கன்றது மட்டும் நிச்சயமான ஒரு தகவலாகவே இப்போது இருக்கு. சில பேர் சொல்றாங்க, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில அமைச்சர்களாக இருந்தவங்க பேசிய சில விஷயங்களை பார்க்க கிடைச்சது. என்னதான் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆனாலும் அவருக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர் பெற்ற வாக்கை விட அதிகமாக வாக்களித்த சஜித் பிரேமதாச பக்கமும் அதுக்கு பிறகு இருந்த வேட்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் பெற்ற வாக்கை விட அவருக்கு எதிராக வாக்களித்த வாக்கு எண்ணிக்கை அதிகம். அதனால வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அவருக்கு எதிராக போட்டியிட்டு அவருங்க கட்சி பெற ஆசனங்களை விட அதிகமான ஆசனங்களை பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை பகிர்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் அவங்க சொன்னது நடக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன்னா மக்களுடைய அடுத்த எண்ணம் இனி வரப்போற தேர்தலில் புதியவர்களை உள்ளே கொண்டு வருவது தான். இந்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது TNA
தமிழரசு கட்சி, இந்த மாதிரி எனக்கு அதில் சின்ன குழப்பம் இருக்குது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் இந்த தேர்தலில் வந்து அவங்க போட்டியிடும் போது வேட்பாளர்களுக்கு, அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய ஒரு அணி, சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கிய ஒரு அணி, ஆதரவே சொல்லியும் சொல்லாமல் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய ஒரு அணி அப்படின்னு சொல்லி இது 3-4 பிரிவுகளாக தமிழ் வேட்பாளர்கள் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி வாக்களித்தார்களா மக்கள்னு சொன்னால் இல்லை. அவங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையிலேயே வாக்குகள் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றது மட்டும் விஷயம். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல தாங்க சொல்லி தான் இந்த வாக்குகள் எல்லாத்தையும் தமிழ் மக்கள் அடித்தாங்கன்னு சொல்லி. அப்படி இல்லை. அடுத்த தேர்தலில் அது நிச்சயமாக தெரிய வரும். அப்படி நீங்கள் சொல்லி அது செய்யப்படலை அப்படின்றது. இந்த முறை வந்து யாழ் மாவட்டத்தில் எல்லாருமே ஒரே பக்கம் நின்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தாலும் மக்களுடைய ஆதரவு, மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்களுடைய எண்ணிக்கை கடந்த காலத்தை விட அதிகரித்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் அன்றகுமார் திசாநாயக்க அவருக்கு, அதாவது ஜனாதிபதி அவருக்கான கட்சிக்கான வாக்கு, அவருக்கான தனிப்பட்ட முறையிலான வாக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் 27,086 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது யாழ் மாவட்டத்தில் அளிக்கப்பட்ட வாக்கு வீதத்தில் 7.29 வீதம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கான விருப்பு வாக்கு கூட யாழ் மாவட்டத்தில் மாத்திரமே 8,174 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து யாரும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் பக்கம் இல்லாமல் தானாகவே இந்த வாக்குகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது பாராளுமன்ற தேர்தலில் 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 38,832 வாக்குகள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெறப்பட்ட வாக்கு வீதத்தின் அடிப்படையில் 12.19 வீதம். இந்த வீதம் அடிப்படையில் பார்க்க போனால் இப்போவே ஒரு ஆசனத்துக்கான வாக்கு எண்ணிக்கை பெறப்பட்டிருக்கு. இது 2 அல்லது 3 மடங்காக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இங்கேயும் கூட பெரிய அளவான அவருக்கு ஆதரவான எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அங்கு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடலை. இப்போ இருந்தே தெரியுது அங்கே இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி இந்த வாக்குகள் யாருக்கும் அளிக்கப்படலை, அவங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையே வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்துக்குரிய வாக்குகள் கூட அதிகளவாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 49,886 வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 20.83 வீத வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பெறப்பட்ட வாக்கு எண்ணிக்கையில் ஒன்று தமிழர் பிரதேசத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து சில பிரதேசங்களில் சிங்கள மக்கள்கள் இருந்தாலும் இந்த பிரதேசம் அதிகமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பிரதேசம். எனவே அங்கு கூட அவங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு நுவரெலியா மாவட்டத்தில் பெறப்பட்ட வாக்குகளும் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. 1,05,057 வாக்குகள் பெறப்பட்ட வாக்குகளின் வீதத்தில் 22.17 வீதம் அவங்களுக்கான விருப்பு வாக்குகளே அங்கே விழுந்திருக்கு. 3,162 விருப்பு வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் வன்னி மாவட்டத்துக்குரிய தேர்தல் முடிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கும் கூட ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கான வாக்கு எண்ணிக்கை 21,412 வாக்குகள், அளிக்கப்பட்ட வாக்கு வீதத்தில் 9.86 வீதம் வழங்கப்பட்டிருக்கு. இதில் நான் முதல் சொன்ன மாதிரி எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் எந்த தமிழ் அமைச்சர்களும் சொல்லி இந்த வாக்குகள் வழங்கப்படலை அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாமே நான் சொன்ன இந்த எண்ணிக்கை எல்லாமே அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் 3 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக இப்போ இருக்கிற அதிகமான தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆசனங்கள் பறிபோறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதில் புதியவர்கள் உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மக்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கு. இப்போ இருக்கிறவங்க சொல்லி செய்த அரசியல் மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. இந்த டீல் அரசியலுக்கு இந்த முறை முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்றது மட்டும் நிச்சயமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன்னா, அதாவது கடந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2020ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆசனங்கள் வந்து 10 ஆசனங்கள் தான். ஆனால் 2015ஆம் ஆண்டு அவங்க 16 ஆசனங்களை பெற்றிருந்தாங்க. 2010ஆம் ஆண்டு 6 ஆசனங்களை இழந்திருக்காங்க. அதே போல இந்த தேர்தலில், இந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில்
இந்த 10 ஆசனங்களும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த கட்சிகளில் இந்த கட்சியும் உண்டு. இந்த கட்சிக்கான பதில் வரப்போகிற தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. எனவே இந்த விஷயம் பரவலாக இனி வரப்போகிற தேர்தலில் பேசப்படுகின்ற விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே நீங்கள் சொல்லுங்கள், இனி அடுத்து வரப்போகிற தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியில் யார் கேட்குறாங்களோ அது தாண்டி இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க போகிறீங்களா, அல்ல புதியவர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க போகிறோமா? இதுக்கான கருத்துக்களில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு உண்மையான நீங்கள் நினைக்கிற கருத்துக்களை பதிவுக்கு, அதாவது இந்த வீடியோக்கு மேலே கருத்துக்களாக பதிவிடுங்க.